இங்க ஒருத்தர் ஒரு பெரிய பணக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பாரு. எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. காசுக்கெல்லாம் குறைவே இல்லாம நல்லா தான் இருக்கும். ஆனா இப்ப இவரோட அம்மா அப்பாக்கா அதுல சுத்தமா விருப்பமே இல்ல, பிடிக்கவும் இல்ல. ஏன்னா அவர்கிட்ட ஒரு போன்ல பேச முடியல, பார்க்க முடியல, எப்பவுமே அவர் பிஸியாவே இருக்காரு. அதனால பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கிறதுனால இப்ப சொல்லாம கொள்ளாம அவங்களும் வந்திருப்பாங்க. அவங்களுக்கு வீட்டை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு. கடைசியா நான் வந்ததும் உன் கல்யாணத்துக்கு தான், அதுக்கப்புறம் இப்பதான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவங்களும் போயிட்டு ரெக்லைனர்ல எல்லாம் உட்காருவாங்க. அவரோட அம்மாவும் ஃப்ரிட்ஜ் எல்லாம் திறந்து பார்த்துட்டு எல்லாத்தையும் எப்படி மெயின்டைன் பண்றாங்க, கிச்சன் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்கலான்ட்டு போயிருப்பாங்க. அப்பதான் அவரோட வைஃப் அங்க வந்திருப்பாங்களா. அவங்க ஹஸ்பண்ட பார்த்துட்டு இவங்க 2 பேரும் வராங்கன்ட்டு ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லல அப்படின்னு கேட்டிருப்பாங்க. கரெக்டா அப்பதான் மாமியாரும் வந்துட்டு காய்கறி எல்லாம் ரொம்ப வேஸ்ட் ஆகுது, அது மட்டும் இல்லாம ரொம்ப எக்ஸ்பென்சிவான சூப்பர் மார்க்கெட்ல எல்லாம் வாங்குறீங்க போல இருக்கு, இந்த அளவுக்குலாம் இருந்தா குடும்பம் எல்லாம் சரியா பண்ண முடியாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எங்க கிட்ட நிறைய காசு இருக்கு, பணத்தை பத்தி எல்லாம் நாங்க கவலைப்பட தேவையில்ல, வேணும் அப்படின்னா எங்க அப்பாவே கொடுத்துருவாரு அப்படின்னு தான் அந்த பொண்ணு சொல்லிருப்பா. அவங்க மாமியாருக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாகிரும். அடுத்ததாய் இப்ப இந்த பொண்ணு வந்துட்டு நான் சீக்கிரமா ஹோட்டல் புக் பண்றேன், ஏன்னா லேட் ஆயிடுச்சுல, இதுக்கு மேல நீங்க போனீங்கன்னா ஹோட்டல் எல்லாம் கிடைக்காது, ரூம்ஸ் இருக்காது அப்படின்னு சொல்றா. என் வீட்டை விட்டு சீக்கிரமா வெளியே போங்க அப்படின்றத இன்டைரக்டா சொல்வா. சொல்லிட்டு மேல போன உடனே அவங்க ஹஸ்பண்டும் பின்னாடியே போவாங்க. இதுதான் எங்க அப்பா அம்மாவை ட்ரீட் பண்றதா, ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிற அப்படின்னு சொல்றப்போ பின்ன என்ன, வந்த உடனே ஏதாச்சும் ஒரு குறை சொல்ல வேண்டியது, சொல்லிட்டு வரணும் வீட்டுக்கு அப்படின்ற ஒரு மேனஸ் கூட கிடையாதா, என்னால இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது அப்படின்னு தான் சொல்வா. இப்ப இவங்க 2 பேரும் மேல சண்டை போட்டுட்டு இருக்கிறத கேட்ட உடனே அவங்க அப்பா அம்மாவும் கிளம்பிடுவாங்க. நாங்க இதோட இங்க வரமாட்டோம், நான் போயிட்டு உன்னோட தங்கச்சி வீட்டுல தங்கிக்கிறேன் அப்படின்னு கிளம்பி போயிடுறாங்க. இவருக்கு ரொம்ப கோவம் வருது, நம்ம அப்பா அம்மாக்கு மரியாதை கொடுக்கலையேன்ட்டு. கொஞ்ச நாளுக்கு அப்புறமா இப்ப இதே மாதிரி கோவத்தை நம்மளும் வச்சுட்டே இருக்க முடியாது அப்படின்ட்டு அவரே போயிட்டு சிரிச்சு பேசுவாரு, மன்னிப்பும் கேட்டுருவாரு. இந்த பொண்ணு எல்லாத்தையும் மன்னிச்சு ஏத்துப்பா. முன்னாடி அவர் கேட்ட மன்னிப்புல ஒரு பாசம் இருக்கும், நம்ம வைஃப் கிட்ட விட்டு கொடுத்து போறோம் அப்படின்ட்டு இருக்கும். ஆனா இந்த தடவை அப்படி கிடையாது. என்னை எதிர்த்துலாம் நீ பேசக்கூடாது, பேசினீன்னா என் காசு, எங்க அப்பா கொடுத்த வீடு, கார் எல்லாத்தையும் கொடுத்துட்டு இங்க இருந்து போயிடு அப்படின்ட்டு ரொம்ப மிரட்டிட்டே இருப்பா. இதுக்குதான் நம்மளை விட ரொம்ப பெரிய பணக்கார பொண்ணுங்களெல்லாம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கூடாதோ அப்படின்ட்டு இவரும் ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இந்தியன் மூவிஸ் அண்ட் சீரிஸ் பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட புது சேனலான கீஸ் கிராக்ஸ் செக் பண்ணி பாருங்க. அரமார்க் கிட்ட நான் சேனல் டேக் பண்ணி வச்சிருக்கேன், செக் பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்க.